ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோட் பவர் பாண்டி திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனம். முதல்ல பழக்க மாதிரி நம்ம ஷார்ட் ரிவ்யூ போவோம். அதில் படம் பார்க்குறவங்க படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் விரிவான விமர்சனத்தோடு நீங்கள் ஒப்புமைப்படுத்தி கொள்ளுங்கள். ஃபஸ்ட்டு ஷார்ட் ரிவ்யூ. தனுஷ் நடிகர், தேசிய விருது பெற்றவர், அப்புறம் பாடகர், இப்படிலாம் நம்ம பன்முக திறமை கொண்டவராக இருந்தாலும் கூட அவர் முதல் முறையாக இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கின்றார். அதில் அவர் ஜெயிச்சிருக்கார். ஏன் ஜெயிச்சிருக்காருன்னா, அவர் எடுத்துக்கொண்ட கதைக்களம். 50 வயதுக்கு பிறகு ஒரு காதல் இருக்கின்றது, ஒரு வாழ்க்கை இருக்கின்றது என்பதை நம்ம கவனத்தில் கொள்வதே கிடையாது. அவனை அந்த ஆளை என்ன பண்ணுவோம், வாட்ச்மேனாக வச்சுப்போம், இல்லைனா வீட்டில் குழந்தைங்கள பார்த்துக்கிற ஆயாவை மாற்றிக்குவோம். இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள்லாம் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். 50 வயதை கடந்தவனுக்கும் வாழ்க்கை இருக்கின்றது என்பதை மிக நுட்பமாக முதல் படத்திலேயே தனுஷ் எடுத்து வெற்றியும் பெற்றிருக்கின்றார். ஸோ இந்த திரைப்படத்திற்கு ஜாக்கி சினிமாஸ் அளிக்கக்கூடிய மதிப்பெண் 5க்கு 3.5. இந்த திரைப்படம் பார்த்தே தீர வேண்டிய திரைப்படம் என்று ஜாக்கி சினிமாஸ் பரிந்துரைக்கின்றது. அதனால் இந்த ஷார்ட் ரிவ்யூ பார்த்துட்டு தயவுசெய்து படம் பார்க்காதவங்க படம் பார்த்துவாங்க. அப்புறம் நான் விரிவான விமர்சனத்தில் நீங்கள் அதை சொல்லிட்டு நான் படம் பார்க்க நினச்சி தெரியுமா அப்படிலாம் பேசக்கூடாது, புரியுதா? ரைட். நாம் இப்போ விரிவான விமர்சனத்தை நோக்கி செல்ல இருக்கின்றோம். ஸோ பவர் பாண்டி திரைப்படத்தினுடைய கதை என்ன? சன் மாஸ்டர் பவர் பாண்டி ராஜ்கிரண் அவர் அவங்க புள்ள பிரசன்னா, மருமக சாயா சிங், 2 பேர குழந்தைகளோட வாழறார். ஆனால் என்னென்னா, அந்த 50 கடந்தவர்களுக்கே ஒரு பிரச்சனை இருக்கும். என்னென்னா, ஜென்ரேஷன் கேப் ஒன்று, ரெண்டாவது வீட்டில் சும்மாவும் இருக்க முடியாது, ஏதாவது ஒன்று செய்வாங்க, அது பிள்ளையார் பிடிக்க குரங்க போய் முடியும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப வெறுப்புகளை சம்பாதிக்கின்றார். ஸோ அதனால் வீட்டை விட்டு அவர் கிளம்புறார். இவர் கிளம்புன அந்த பயணம், வீட்டை விட்டு கோச்சிட்டு போனவர் திரும்ப வந்தாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த திரைப்படத்தினுடைய ஒன்லைன். ரைட். ஸோ ராஜ்கிரண் நல்லா முதல்ல ஒரு பவர் பாண்டி அவர் எப்படி இருப்பார், அதுக்கேற்ற மாதிரி அவர் அவருடைய அன்றாட வாழ்க்கைகள், அவருடைய குணநலன்கள்லாம் காட்சிகள்லே சொன்ன வகையில் ரொம்ப நல்லா ஒரு தேர்ந்த இயக்குனராகவே கதையை ஆரம்பிச்சிருக்கிறார் தனுஷ். ஸோ ராஜ்கிரண் மிக அற்புதமாக அந்த பார்ட்டில் அவர் உட்கார்றார். அவர் எப்படின்னா, அந்த கஞ்சா விற்கிற இடத்துல நடக்கிற பிரச்சனைகளும் சரி, அதை அடிச்சுட்டு ஒரு மாதிரி கண்ணுலாம் செவந்து போய் ஒரு மாதிரி ஸ்டெப் போட்டு நிற்பார். அந்த பழைய ஆள் நான் வந்துட்டேன், ஐ எம் பேக் அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டெப்பு அவ்வளோ அற்புதமாக அந்த ரசனையாக அந்த காட்சியில் அவர் நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, இதில் அவர் அவருடைய அந்த பர்ஃபார்மன்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எதுன்னா, அவர் ரேவதியை பார்த்ததும் அவங்க நடந்து போகிறப்ப தன்னுடைய முதல் காதலை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்ற ஒரு மெதப்பில் பேண்ட் பாக்கெட்டில் கை விட்டு அவர் நடந்து போவார். ஒரு ஷார்ட் கிளாஸ் பின்னிருப்பார் மனுஷன். ஸோ அந்தளவுக்கு ராஜ்கிரண் இதில் அவருடைய சிறப்பான நடிப்பை அவர் வழங்கியிருக்கிறார். அது மட்டும் கிடையாது, அவருடைய கெரியரில் இந்த திரைப்படம் ஒரு முக்கியமான திரைப்படம் பவர் பாண்டி. அவர் சிங்கிள் ஷாட்டு, அதாவது இன்டர்வலுக்கு முன்னாடி தான் பையன்கிட்ட பேசுகிற ஒரு சிங்கிள் ஷாட் ஒன்று இருக்குது. ஒரு 2 நிமிஷம் 2.5 நிமிஷம் கிட்ட போகுது. பட் கொஞ்சம் யோசிச்சு பேசுகிறாரு. பட் இருந்தாலும் சிங்கிள் ஷாட் ட்ரை பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லாவும் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி அவருடைய பர்ஃபார்மன்ஸை ரொம்ப அற்புதமாக இருக்குது. இன்னொன்று, அவர் அந்த பெட்டெல்லாம் காலாட்டிக்கிட்டே மெசேஜ் அனுப்புறதுலாம் தேட்டரில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்றது. ஸோ ராஜ்கிரண் அவருடைய பாட்டை பெஸ்ட்டாக பண்ணியிருக்காரு. அடுத்ததாக ரேவதி, அவங்களை திரும்பவும் திரையில் பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு பிடித்த நடிகையும் கூட. அவர் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். கன்னிராசியில் ஆரம்பித்த ஒரு கிரேஸ். அவங்க கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். சின்ன சின்ன ஆசைகள்ன்ட்டு ஒரு சீரியல், அதில் மகேந்திரன் தான் அவர் டைரக்ட் பண்ணார். நிழல் ரவி, தேவதர்ஷினி இவங்க எல்லாமே நடிச்சிருந்தாங்க. பாலவாக்கத்துக்கிட்ட ஒரு வீட்டில் ஷூட்டு. மகேந்திரன் சார் எப்போ சிகரெட் பிடிச்சிட்டே இருப்பார். நான் தான் போய் கூப்பிட்டு வரேன். நான் அசிஸ்டன்ட் கேமரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ அவரை போய் சத்தியம் பண்ணி எல்லாம் லைட்லாம் ரெடி ஆகிடுச்சு. அப்போ கோபிநாத் கேமராமேன் அவர் சத்தியம் பண்ணி அவரை கூப்பிட்டு வரணும். அப்போ அவரை கூப்பிட்டு வரணும்னா என்ன தான் அனுப்புவாங்க, போய் தேவதி மேடம் போய் கூப்பிட்டு வாங்க, அவர் நீங்கள் சொன்னால் அவர் வருவார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நாட்கள் மறக்க முடியாத நாட்கள். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் அவங்க திரும்ப இந்த இதில் நடித்ததில் ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இதில் அவங்க சட்டிலாக சில விஷயங்கள் பண்ணிடலாலும் கூட, திவ்யதர்ஷினி உள்ளார போன அப்புறம், டிடி உள்ளார போன அப்புறம் இவங்க தனியாக எழுந்து ஒரு சின்னதாக ஒரு மெலிதான ஒரு ஆட்டம் ஆடிட்டு அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஒரு வாக்கு ஒன்று போவாங்க. ஒரு மிடுக்கான வாக்கு. அது அந்த வாக்கு அற்புதமான அந்த சீன், ரொம்ப அற்புதமான சீன். அதை விட என்ன சொல்கிறது,
அந்த பதில் இந்த வயசுக்கு மேலே இது தேவையா அப்படின்ற அந்த பதட்டங்கள் போகிறப்பெல்லாம் வந்து இது வந்து இவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, அவங்க ப்ரெஸ் மீட்டில் கூட சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு சீன் கிடச்சி, இந்த மாதிரி ஒரு ஒரு கதாபாத்திரம் கிடச்சிது நான் கொடுத்து வச்சிருக்கணும், என்னுடைய லைஃப் கெரியரில் வந்து இது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு அவங்க வந்து மனசை திறந்து சொன்னாங்க. ஸோ அந்த வகையில் இந்த சீன் அவ்வளோ அற்புதமாக அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக பிரசன்னா வந்து ஒரு மிகச்சிறந்த நடிகர். அவர் ஏன் வந்து தமிழ் சினிமா வந்து கொண்டாடலை அப்படின்னு எனக்கு வருத்தம். இன்னொன்று இந்த ஒரு நீங்கள் மட்டும் ஒன்றும் இல்லை, ஒரு அழகான பொண்ணு நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வெறுத்து அப்படியே ஒதுக்கிடுவாங்க. அது உண்மை. ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணதில் வந்து அவருடைய கிராஃப் வந்து அப்படியே நவுதி வச்சுருவாங்க. அந்த மாதிரி தான். சரி, இருந்தாலும் அவருடைய நடிப்பு ரொம்ப இயல்பான நடிப்பு. அப்பா மேலே எந்த கோவம் கிடையாது. ஆனால் ஒரு இடத்துல சினிமாத்தனமாக இருக்கும். டேய் அப்பாவெல்லாம் இருந்தால் போய் அம்மா தாண்டா ஒரு வாட்டி பேசியிருக்கடா, நான் வந்து எங்கள் அப்பாவுக்கு தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுல சினிமாத்தனம் இருந்தாலும் கூட அடுத்த சீனில் சாயா சிங் மடியில் அவர் கதறி எழும் காட்சி மிக நெருக்கமாக இருந்தது. ரைட், சாயா சிங் அவங்களுடைய வேலையை சிறப்பாக செய்திருக்காங்க. மடியில் படுக்க வச்சு அழ வைக்கிறாங்க. ஒரு மாமனாருக்கு காஃபி எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு பசங்களை வந்து கிளப்பி அனுப்புகிற ஒரு அக்மார்க் மனைவியாக இருக்கின்றார். ஒட்டாய சீன் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் எடுத்து போய் கொடுத்துட்டு ஆட்டோவே கிடைக்காம அவர் வந்து அலல் படுறதெல்லாம் நமக்கு வந்து நம்ப முடியறதா இல்லை. 1 மணி நேரமாக இருக்கிறாருன்றதெல்லாம் வந்து நம்ப முடியாது. ஒரு மைனஸ் சீன், அதெல்லாம் அப்பப்போ சொல்கிறான். ஓகே, ரைட். ஃபஸ்ட் ஆஃப் வந்து முழுக்க இந்த பவர் பாண்டி அவங்களுடைய வீடு பிரச்சனைகள், அவர் சந்திக்கிற விஷயங்கள், இதுதான் வந்து ஃபஸ்ட் பார்ட் ஃபுல்லாகவே போகுது. ஸோ நீட்டி முழங்கினாலும் அதில் உள்ள காட்சிகள், நிறைய காட்சிகள், அதாவது இந்த ஆட்டோ பிடிக்க போகிறது, ஃபைல் எடுத்துன்னு வந்து வீட்டுக்கு வர்றது, அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நாடகத்தனமாக இருக்குது. பட் எப்போ வந்து அந்த என் வாழ்க்கையை தேடி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி பவர் பாயிண்ட் வந்து பைக்கில் ஏறி உட்காந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு பார்த்தீங்களா, அந்த இடத்துலேருந்து படம் வந்து டாப் கியருக்கு போகுது. ஸோ அதில் செகண்ட் பார்ட்டில் அந்த பெரியவர்களோடு அவங்க வந்து பேசிகிட்டு இருக்கிறது, அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பு, அதுக்கப்புறம் வந்து அந்த ஃப்ளாஷ்பேக் சீன் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. நான் ரொம்ப ரசித்தேன். மிக முக்கியமாக அந்த காலகட்டத்தினுடைய உடைகள், மிக முக்கியமாக அந்த பேருந்து, அதெல்லாம் அப்போ தான் அப்படி தான் இருக்கும். இந்த சில்வர் கலர் அடித்து வரும், இப்படி இருக்கும், ஒரு மாதிரி கோழாமட்ட மாதிரி அந்த பேருந்து. ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த பையன் வந்து ஒரு டயலாக் பேசுவான், இன்னும் 10 செகண்டில் வந்து வரலையா அப்படின்ட்டு. மடோனா செபஸ்டியனோட தம்பி பேசுவான். 10 செகண்ட்லாம் அப்போலாம் பேசுனதே கிடையாது. என்ன தான் இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் அந்த மாதிரிலாம் பேசியிருந்த வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. மிக முக்கியமாக மடோனா செபஸ்டியன் வந்து அந்த லெட்டர் எடுத்து வந்து கொடுக்குற இடத்துல, அந்த லெட்டரை வாங்கி படபடப்பாக வாசிக்கிற இடத்துல ஒரு சிறந்த நடிகர் அப்படின்றத வந்து தனுஷ் வந்து அந்த இடத்துல வந்து நிரூபிக்கிறார். ரெண்டாவது அந்த கேஷுவலான டைலாக்ஸு, அதெல்லாம் வந்து அந்த ஊரில் வந்து வாழற மாதிரி ஒரு ஃபீலை வந்து ஏற்படுத்தல வந்து மாற்று கருத்து இல்லை. ஸோ மடோனா செபஸ்டியன் நல்லா இருக்காங்க. கழுத்தில் கூட ஒரு மச்சம் இருக்குது, நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் அந்த மேக்கப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் செட் ஆகலை. அதில் வேறு இந்த பசங்க வேறு இந்த லக்கன்னு போட்டு இந்த சத்யராஜை வேறு போட்டு உள்ளார போட்டு கலாச்சி ஒரு மீம்ஸ்லாம் போட்டுருந்தாங்க. சில நேரத்தில் அந்த ஃபோட்டோ வந்தனால எனக்கு அதை பார்க்குறப்பெல்லாம் எனக்கு இதுதான் ஞாபகம் வந்து. நல்லா நடிச்சிருந்தாங்க பாஸ், நிஜமாலுமே நல்லா நடிச்சிருந்தாங்க, செம்மையாக நடிச்சிருந்தாங்க. இந்த பிரேமம் படத்தில் இந்த கேக் சாப்பிடுவாங்க பாருங்கள், அது சான்ஸே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஆர்டிஸ்ட்டு நல்லாவே பண்ணியிருந்தாங்க. இந்த விதுலேகா அவங்களுக்கு தான் வந்து இந்த பாவாடை தாவணி செட் ஆகலை. பட் அந்த காஸ்டியூம்ஸ், அந்த காலத்து காஸ்டியூம்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா, அந்த ஆடை வடிவமைப்புலாம் ரொம்ப அற்புதம். இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பலம் என்னென்னா, இந்த 50 வயதுக்கு தாண்டிய இருவருடைய அந்த முதல் காதலும், அந்த முதல் காதல் சந்திப்பும், அது வந்து பற்றிக்கிறதும், அதுக்கப்புறம் வந்து அதுக்காக வந்து அவர்கள் வந்து வாடா போடான்னு பேசிக்கிறது தான் வந்து இந்த படத்துடைய மிகப்பெரிய பலம்னு நான் கருதுகிறேன். ஏன்னா ரேவதி வந்து போடா சி அப்படிலான்றப்ப அந்த மாதிரி தமிழில் வந்து அந்த மாதிரி அந்யோன்யமாக ஒரு 50 கடந்தவர்கள் வந்து பேசிக்கிட்டதே கிடையாது. என் மனசில் நீ இருக்கியா சொல்லுன்னு வந்து போடும்பொழுது, இதெல்லாம் தெரியாமல் தான் உங்கள்கிட்ட நான் வந்து இப்போ மெசேஜ் அனுப்பிச்சிட்ருக்கேன், நான் உனக்கு வந்து ஹாய் சொன்னேன்னா அப்படின்றது வந்து ரொம்ப அற்புதமான அந்த டயலாக்ஸ் வந்து படத்திற்கு மிகப்பெரிய பலம். ஸோ இந்த திரைப்படத்துடைய மிகப்பெரிய பலம் வேல்ராஜனுடைய ஒளிப்பதிவு. அவர் வந்து ஒன்றரைபாருடைய ஆஸ்தான கேமராமேன். அவருடைய ஒளிப்பதிவு சிறப்பாக இருந்தாலும் கூட முதல்ல வந்து நிறைய இடங்களில் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ், சஜஷன் ஷார்ட்ஸ்லாம் வந்து அவுட்டில் நிறைய போச்சு. எடிட்டர் பிரசன்ட் என்ன பண்ணுவார் பாவம், ஷார்ட்ஸ் அவ்வளோதான் எடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஸோ அதனால் அதை வந்து போட்டிருந்தாங்க. பட் சிங்கிள் ஷாட் வந்து அந்த இன்ட்ரோலுக்கு முன்னாடி வந்து
ட்ரை பண்ணியிருந்தாங்க. எல்லாத்தை விட அந்த பெங்களூர் காட்சிகள் பெங்களூரில் ஹைதராபாத் காட்சிகள் வந்து மிக சிறப்பாகவே படமாக்கப்பட்டிருந்தது. சரி, இது வந்து ஓகே. அடுத்தது வந்து இசை. அப்புறம் வேல்ராஜை பற்றி சொல்லணும். அவர் ஆஸ்தான கேமராமேன் ஒன்றபாருக்கு வந்து ஆஸ்தான கேமராமேன் ஆனது மட்டும் கிடையாது, அவர் போலீஸாகவே போட்டாங்க. யூ ஆர் அண்ட் அரெஸ்ட், நான் உன்னை கைது செய்கிறேன்ற லெவலுக்கு அவர் வந்து எப்போ பார்த்தாலும் போலீஸ் ட்ரெஸ்லேயே போட்டு அவர் அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த படத்துலையும் போலீஸ் ட்ரெஸ்ஸில் போட்டாலும் கூட அவர் வந்து அந்த நக்கலாக போலீஸ் எப்படி பண்ணுவாங்க அப்படின்ற நக்கலாக வந்து சில விஷயங்கள்லாம் பேசுகிறப்ப தேட்டரில் கைத்தட்டலும் அதிகரிக்கின்றது. இசை ஷான் ரால்டன். வெண் பனி மலரே தனுஷ். இந்த மனுஷன் வந்து ஏற்கனவே அந்த தங்கமகனில் ஒரு சாங் வரும், உயிரே உயிரே, அந்த சாங் செம்ம பாட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அதில் அந்த இருபோதை நேரம் எதுவும் பேசாதே தடுமாறினாலும், அந்த தடுமாறினாலுமே அதே மாற்றுவார் அப்படியே. அது ரொம்ப பிடிச்ச பாட்டு. இதில் வந்து வெண்பனி மலரையில் அந்த மனுஷன் வந்து பாட்டுக்கு அதை வேறு பாடி பார்க்கணும், எப்படி பாட போகிறோன்னு தெரியல, அந்த பயம்லாம் வேண்டாம் அவங்களுக்கு. பட் அந்த பாட்டு ரொம்ப அற்புதம். ஷான் ரால்டோன பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து செம்ம சூப்பர், அவ்வளோ அற்புதம். அதுவும் அந்த பசங்களுக்கு கூட வந்து இந்த மால் கூட்டின்னு போகிறப்ப அந்த வானம் சாங் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. ஸோ இந்த திரைப்படத்திற்கான பாடல்கள்லாம் வந்து நல்லா. எல்லாத்தோட பெரிய விஷயம் இவர் நட்புக்காக கௌதம் நடிக்க இந்த ரோபோ சங்கர் அந்த சீன் இருக்குது பாருங்க, போட்டு கலகலம் கலகிறாங்க. இந்த கண்ணாடி கேட்குறப்ப பெரிய ஆர்டிஸ்ட்டுமா எடுக்க மாட்டேன், என்ன பண்ணுறது, வாட் த ஃபக் அப்படின்ட்டு ஃப்ரேம் அவுட் போகிற கௌதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. படத்தில் செம்மையாக கலாச்சிருந்தார். ஆனால் மின்சார கனவுல எப்படி அந்த ஆள் இருக்கானோ அதே மாதிரி தான் இன்னமும் இருக்கிறார் அந்த ஆள். அப்படியே மாறாமல் அப்படியே ஏறுகிறார் கௌதம். அதெல்லாம் வரோம், பெரிய விஷயந்தான். ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்தார் அந்த படம். அந்த சீன் ஒரு சீன் வந்தாலும் ரசிக்கிற மாதிரி இருந்தது. அதே மாதிரி இன்னொன்று கவனித்தேன், இந்த பவர் பாயிண்ட் வந்து ஸ்டன் மாஸ்டராக போனது ஒரு பெரிய சந்தோஷம் வரும். எல்லோரும் திரும்ப வந்து எல்லோரும் வந்து அவர்கிட்ட வந்து எல்லோரும் வந்து காலில் வந்து கும்பிடுவாங்க. மாஸ்டர் வந்து ஒரிஜினல் மாஸ்டர் உட்காந்துருக்கிறப்ப இவங்க காலில் விழுறப்ப ஒரிஜினல் மாஸ்டர் வந்து ஜெர்க்கா டே நானும் மாஸ்டர் தாண்டா அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. முதல் படத்திலே வந்து தனுஷ் வந்து ஒரு அற்புதமான கதையை சூஸ் பண்ணி பண்ணியிருக்கிறாரு. அதுவும் வந்து நான் 50 வயதை கடந்த ஒரு ஆளுடைய தவிப்பும் அவருடைய காதல், முன்னாள் காதல் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு அற்புதமான காக்டெயிலாக வந்து ரசிக்கும் அளவுக்கு வழங்கியிருக்கிறார். இன்டர்ன் ஒரு படம். அந்த படம் வந்து ராபர்ட் டெனிரோ என்ன பண்ணுவார்னா, அவருக்கு ஒய்ஃபு கிடையாது, யாருமே இருக்க மாட்டாங்க, தனியாக இருப்பார். அவர் வந்து இன்டர்னாக ஒரு கம்பெனியில் போய் சேருவார். சேர்ந்தது அந்த ஆள் வந்து ஒரு 65 வயசு ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் இருந்துட்டு இருப்பார். ஆனால் அவர் வந்து வீட்டில் இருந்தால் போர் அடிக்கணும், இன்டர்னாக போய் சேருவார், குட்டி பசங்களோடு இருப்பார். அதன் பிறகு அவர் வந்து என்ன பண்ணுவார், எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஓனரம்மாவை கூட எப்படி பழகிறார் அப்படின்றது தான் அந்த இன்டர்ன் படத்தினுடைய இது. இதில் கூட ராஜ்கிரண் வந்து காலையிலே வந்து அலாரம் வச்சு எழுந்து பண்ணார். இன்ஸ்பிரேஷன் நல்ல விஷயந்தான், நல்லா சூப்பர், ஃபஸ்ட் கிளாஸ். பட் எனிவே ஜோக்ஸ் அபார்ட், ஒரு முதல் படத்தில் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கையாண்டு அதை வந்து மிக சிறப்பாக காக்டெயிலாக கொடுத்த தனுஷுக்கும் அவருடைய ஒன்றபார் நிறுவனத்துக்கும் அவருடைய இயக்கத்திற்கும் ஜாக்கி சினிமாஸ் சார்பாக ஒரு அற்புதமான பூங்கொத்தை நாம் அவருக்கு வழங்குகின்றோம். இந்த திரைப்படத்திற்கு ஜாக்கி சினிமாஸ் அளிக்கக்கூடிய மதிப்பெண் 5க்கு 3.5. இந்த திரைப்படம் நிச்சயம் பார்த்தே தீர வேண்டிய திரைப்படம் என்பதை பதிவு செய்கின்றேன். ஸோ ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம், ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம். யூஸ் சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்காங்க. ஆட்டுக்கறிலாம் தொங்குதுப்பா. நம்மளும் ஊரில் வெளியில் போகிறப்ப கடா வெட்டி எல்லாம் போடுவாங்கள்ல, அதெல்லாம் கிடையாது. யூஸ் சர்டிஃபிகேட் கொடுத்து ஆட்டுக்கறியை மெர்ஜி பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம ஆள் மாதிரி ஒரு ரெட்டா மாதிரி நடிப்பு அடிக்கிறது. இந்த சென்சாரை பற்றி பேசணும்னா நிறைய போயிட்டுருக்கோம். சரி, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்குவோம். எனிவே இந்த திரைப்படம் வந்து ஒரு பார்த்து திரைப்பட திரைப்படம். அதனால் வந்து அவசியம் இந்த படத்தை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மிக முக்கியமாக உங்கள் அப்பா அம்மாவோட போய் பாருங்கள். ஓகே, எனிவே தொடர்ந்து ஜாக்கி சினிமா தளத்திற்கு நீங்கள் கொடுத்து வரும் ஆதரவுக்கும் நீங்களாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறதுக்கும் ரொம்ப நன்றி. வேறு என்ன திரும்பவும் சொல்கிறேயா, கீழே வந்து ரிவ்யூ இன்னும் ஷார்ட்டாக இருக்கணும், ஷார்ட்டாக இருக்கணும். ஷார்ட்டாக பண்ணுறதுக்கு நிறையா பேர் இருக்காங்க. நம்மளுக்கு ஷார்ட்டாலாம் வராதியா. திரும்ப சொல்கிறேன். ரைட், ஓகே, வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய். எனிவே தொடர்ந்து இந்த தளத்திற்கு கொடுத்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. நீங்கள் கொடுத்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. ராஜ்கிரண் மாதிரியான ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டை வச்சு வேலை வாங்குங்கிறது மட்டும் கிடையாது, அதில் ஜெயிச்சும் இருக்கார். சொதப்பாக போயிட்டுருக்கா பாருக்கு, ஐ திங்க் சொல்ல. அதன் பிறகு
ரேவதி. எனக்கு ரேவதி மேடம் கிட்ட வந்து அதன் பிறகு யார்